ஹாய் டியர்ஸ். போன பார்ட் பார்த்திங்கன்னா டீ லைட் கேண்டில் பார்த்தோம். இப்போ மோல்டெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட்டாக இருக்கும் இப்போ நம்ம பண்ணுற கேண்டில்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பேபி மோல்டு. பேபி மோல்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 38லேருந்து 40 கிராம்ஸு. இது எப்படி எனக்கு மெஷர்மெண்ட்டு தெரியும்னா, ஒரு வெண்டார்ஸ் கிட்ட மோல்டு வாங்க போகிறீங்கன்னா அவங்க ஒரு மோல்டு வாங்குறப்பயே இது 25 கிராம் 40 கிராம்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படின்னா மோல்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. பட் இது எவ்வளோ கேண்டில்ஸ் நம்ம போர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து எம்எல் இருக்கு இல்லையா, மெஷரிங் கப்பில் வாட்டரை வந்து உங்கள் மோல்டில் போர் பண்ணி பாருங்கள். அது எவ்வளோ கெப்பாசிட்டியோ அந்த லெவலுக்கு நீங்கள் கேண்டில் கிராமில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஈஸியாக வந்து நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே வந்து அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ நான் டோட்டலாக 75 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன் 2 கேண்டில்ஸ்க்கு. 2 பேபி கேண்டில் வந்து பண்ண போகிறேன். 40 கிராம்னா 80 எடுக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா அதை விட கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் நான் நிறையா டைம் பேபி கேண்டில்ஸ் பண்ணதுனால எனக்கு 75ங்கிறது எக்ஸஸாகவே தான் இருக்கும். ஸோ அதனால் நான் 75 கிராம்ஸ் வந்து கரெக்டாக எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ஸ்மால் பீஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் சேம் அதே மாதிரியே ப்ளேஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்து அது மெல்ட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிக்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பிக்மெண்ட் வந்து நான் ப்ராடக்ட் பற்றி காட்டியிருந்தப்போ பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது, லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ நான் 2 பேபிஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிங்க்கும் செகண்ட் வந்து எல்லோ கலரும் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பேபி வந்து பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணதில் டார்க் கலர் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். லைட் கலர்ஸ் வந்து கொடுக்குறப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் செம்ம சூப்பராக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌன் கலர், ரெட் கலர், அது மாதிரி கலர்லாம் பண்ணுறப்ப பேபியோடைய லுக் வந்து அந்த கலர் வந்து டேமேஜ் பண்ணிடுது. பட் இந்த லைட் ப்ளூ, பர்பிள், பிங்க்கு, பீச் கலர், அது எல்லோ கலர் இது மாதிரி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குது அவுட்லுக்கு. இப்போது வந்து நான் ஆயில் கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் கலர் வந்து நான் சொல்லியிருந்தேன் பவுடர் ஃபார்மில் உள்ளது டேரெக்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மெல்ட் பண்ணியிருக்கிறதுல டேரெக்டாக போட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது 1-2 மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஜஸ்ட்டு இது என்னுடைய டிப்ஸு. கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பவுட்ரு கொஞ்சம் பிஞ்சு தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. பவுடரும் காஸ்ட்லி, ஆயிலும் காஸ்ட்லி. நீங்கள் லைட் கலர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ பேபிக்கு மட்டும் நான் சொல்கிறேன். பேலன்ஸ் எல்லாமே நீங்கள் டார்க் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் பவுட்ரு போட்டு நல்லா நீங்கள் வந்து அந்த ஆயிலோடைய பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிக்விட் கலர், எல்லோ கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ கலரை நீங்கள் ஆயிலையும் நீங்கள் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாகவும் நீங்கள் அந்த வேக்ஸ் மெல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயே நீங்கள் டேரெக்டாகவும் போடலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இன்கேஸ் நீங்கள் இது சென்டட் கேண்டிலாக பண்ணுறீங்கன்னா இப்போது வந்து 40 கிராம் ஃபார் எக்ஸாம்பிள் 40 கிராம் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா வேக்ஸு, அதில் வந்து 5 to 7% வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணணும். நான் வந்து இந்த ஆயில் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன், நம்மளுடைய பிக்மெண்ட் வந்து நல்லா வந்து டைலூட் ஆகிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். பிக்மெண்ட் வந்து 2 ஃபார்மில் இருக்குது. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஒன்று லிக்விட் ஃபார்ம், இன்னொன்று பவுடர் ஃபார்ம். பவுடர் ஃபார்ம் மட்டும் நம்ம ஆயில் போட்டு நல்லா டைலூட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகும், டைலூட் ஆகும். பட் ஆனால் நீங்கள் லிக்விட் ஃபார்மை டேரெக்டாக நீங்கள் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு வெயிங் மிஷினில் வச்சுருங்க. நம்ம வந்து 80 கிராமை வந்து செப்பரேட் பண்ணிக்கிறோம். அதாவது 75 கிராம் எடுத்ததுனால ஜஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு பிக்மெண்ட் ஃபார்மை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிங் மெஷினில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 30, 35, 37 அவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகே, உங்கள் ஹேண்டெல்லாம் எடுத்துருங்க, இல்லைனா ஹேண்டோட வெயிட் உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 38, 37 அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியராக இருக்கா? நம்ம 2 பேபி கேண்டில்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 75 கிராம் எடுத்திருக்கோம். அண்ட் 1 பேபி கேண்டிலுக்கு 37 எடுத்து மிக்ஸ் பண்ணி பிங்க் கலர் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் உள்ளதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லோ கலரில் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறோம். ஓகே, ஏன்னா இப்போ ஒரு மோல்டு வந்து இவ்வளோ தான் கெப்பாசிட்டினா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் ஆட் பண்ணி வேக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. அப்படியே கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து குட்டி மோல்டில் வந்து போர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எடுத்தோடனே 200 கிராம் 300 கிராமுக்கு இந்த 2 கேண்டில்ஸ் எடுக்கிறப்போ வேஸ்ட்டாக போயிடும். பிகாஸ் உங்களுக்கு தெரியாது எவ்வளோ நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் ஒரு மோல்டில் நீங்கள் போர் பண்ணுறப்போ அந்த மோல்டுடைய வெயிட்
வெயிட்டு, அது எவ்வளோ கெப்பாசிட்டி வெயிட் இருக்குங்கிறத நம்ம வெண்டார்கிட்டையும் கேட்டுக்கலாம். இல்லை வாட்டர் போர் பண்ணியும் மெஷரிங் கப்பில் நீங்கள் அளந்து அதுக்கேற்ற மாதிரி வேக்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு இதையும் மெஷரிங் கப்பில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேண்டிலுக்கு வந்து இவ்வளோ கிராம் இருந்தால் போதும், ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு இவ்வளோ கிராம் இருந்தால் போதும் அப்படிங்கிறத நான் 75 கிராமை 37 ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். பிங்க் ஒன்று, எல்லோ ஒன்று. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு நான் டெம்பரேச்சர் செக் பண்ணுறேன். ஸோ எப்பொழுதும் இந்த மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா டாப்பில் வந்து லேயர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து போரிங் டெம்பரேச்சர் செக் பண்ணுங்கள். ஒரு இதில் செக் பண்ணால் போதும், ஏன்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் நம்ம மெல்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லோ கலரை ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும் அடிக்கடி. ஸோ இப்போ போரிங் டெம்பரேச்சர் பாருங்கள், 65 63க்கு அப்புறம் 65 அந்த மாதிரி கம்மியாகிட்டே வருது. ஸோ இந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம போர் பண்ணிடலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி 50 to 70 ரேஞ்சில் போர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் 80 வரையும் இருக்கலாம். 80க்கு மேலே போணுச்சுன்னா போர் பண்ணவே பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கம்மியாகட்டும், டெம்பரேச்சர் கம்மியாகி அது 80க்கு மேலே போணுச்சுன்னா, அதாவது 90 110லாம் இருக்கும். அதாவது எப்போ அது 70க்கு வருதோ 3 மினிட்ஸ் கூட ஆகலாம், வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எடுத்துருக்கிற வேக்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் போர் பண்ணுங்க. அதே மாதிரி 40க்கு கீழே போணுச்சுன்னா போர் பண்ணாதீங்க, அகெயின் மெல்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன் மெல்ட் பண்ண சொல்கிறேன்னா ட்ரை ஆகிடும். 40க்கு கீழே போக போக என்ன ஆகும்னா உங்களுடைய வேக்ஸ் வந்து ட்ரை ஆகிடும், நம்ம கேண்டிலோடைய நார்மல் ஸ்டேஜ்க்கே வந்துடும். ஸோ லிக்விட் ஃபார்ம்லேருந்து சாலிட் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், எவ்வளோ தூரம் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ கரெக்டான டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 50 to 70 கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஸ்லோவாக வந்து போர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நான் எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படியே குட்டி குட்டி மோல்டில் டெடி மோல்டு, பலூன் மோல்டு அண்டு இந்த டெய்ஸி மோல்டுலலாம் போர் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே போர் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு ஹீட் கன் யூஸ் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ் போன டைம் போர் பண்ணுறப்போ குட்டி குட்டி டஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக டிஷ்யூ வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது காட்டுறேன் உங்களுக்கு. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதை உடனே நீங்கள் போர் பண்ணுங்கள். பிகாஸ் இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து சாலிட் ஸ்டேஜ்க்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் வேகமாக போர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கொஞ்சம் டிலே ஆனாலும் பாதி போர் பண்ணாமல் குயிக்காக ட்ரை ஆகிடும். இப்போ இந்த இடத்துல ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு கப்பில் உள்ளது ட்ரை ஆனாலும் ஒன்றுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஹீட் கன் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணுறப்போ கொஞ்சம் இதுக்கு தான் நீங்கள் பண்ண முடியும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா பண்ண முடியாது. லைட்டாக உடனே ட்ரை ஆகுறப்போ ஹீட் கன் வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகெயின் லிக்விட் ஃபார்மில் வந்துடும். நான் இதை ஜஸ்ட்டு வந்து பேபி ஃபீட் மோல்டில் வந்து பிங்க், அதாவது கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இதை வந்து இதுக்கேற்ற சைஸில் நான் போர் பண்ணி வச்சுக்கிறேன். எப்பொழுதுமே உங்களுடைய பிளேஸை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையுமே ஈஸியாக அரேஞ்ச் பண்ண கரெக்டாக இருக்கும். மோல்டு அங்கே இங்கேயும் போடாதீங்க, மோல்டு எப்பொழுதும் க்ளீனாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எல்லோலேயும் அதே மாதிரி கொஞ்சம் இருக்குது. அதையுமே நான் ஹீட் பண்ணிவிட்டு குட்டி டெய்ஸி மோல்டில், நான் ஸ்மால் டெய்ஸி மோல்டு இருக்கு இல்லையா, அதில் நான் போர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவாடா? ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும். அண்டு ஓகே, இப்போது வந்து மோல்டெல்லாம் வந்து இந்த மாதிரி தூக்கக்கூடாது. இது குட்டி மோல்டு அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக வந்து நவுத்தி வைக்கிறேன். பட் பெரிய மோல்டு, அதாவது பேபி மோல்டு எல்லாமே வந்து நீங்கள் நகர்த்தவே கூடாது. ஒரு 3 hours ஆச்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் டீமோல்ட் பண்ணணும். அதாவது பேபி மோல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 40 கிராம் இருக்கக்கூடியது ரொம்ப டிலே ஆகும். பபிள் மோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 4 hours டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எவ்வளோ தூரம் நீங்கள் நிதானமாக எடுக்கிறீங்களோ உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இல்லைனா பாதி வந்து ட்ரை ஆகி பாதி ட்ரை ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜார் கேண்டில், வெரி இன்ட்ரெஸ்டிங், எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது எல்லா ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்குமே ஜார் கேண்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நான் எடுத்திருக்கிறது ஸ்மால் ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து டபுள் கலர் பண்ண போகிறேன். டபுள் கலர் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ட்ரிபிள் கலர் கான்செப்டும். ஸோ இப்போ இந்த கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஜாரோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஜார் வந்து 30 ml. ஓகே, ஜார் வாங்குகிற இடத்துல இது எத்தனை mlன்னு தெரிஞ்சிடும். ஸ்மால் சைஸ் வந்து 30 ml ஜாரு. 30 ml ஜாருக்கு நம்ம டபுள் கலர் பண்ணுறதுனால ஒரு 15 ml, அதாவது 13 ml to 15 ml வந்து ஃபஸ்ட்டு லேயர் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அகெயின் ஒரு 10 mlக்கு வந்து செகண்ட் லேயர் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ
ஏன்னா 30 ml ஃபுல்லாக நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஜார் கேண்டில்ஸ் பொறுத்த வரையும் ஒரு காயிஞ்ச் கேப் நமக்கு கண்டிப்பாக இருந்தால் தான் நமக்கு அது எரியறதுக்கு பேர்ன் ஆகுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாடா? 30 ml கெப்பாசிட்டி ஜாரில் நீங்கள் 25 ml போட்டால் போதும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜாரை ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். 13 கிராம்ஸ் இருக்கு இல்லையா, டபுள் லேயர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டபுள் லேயர் அப்படிங்கிறதுனால 30 ml ஃபுல்லாகவே நம்ம வந்து கேண்டில் ஃபுல்லாக நம்ம வந்து போர் பண்ண மாட்டோம். கிளாஸ் ஜார் பொறுத்த வரையும் கொஞ்சம் கீழே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் போர் பண்ணுவோம். ஸோ அதனால நான் 13 எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 13 மெஷர்மெண்ட்டில் மெல்ட் பண்ணி ஜஸ்ட் நான் போர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே விக் செட் பண்ணிவிடுங்க. அது எந்த கேண்டிலாக இருந்தாலும் சரி. மோல்டில் மட்டும்தான் விக் தனியாக செட் பண்ண முடியும். பட் இந்த கிளாஸ் ஜார் கேண்டில்லாம் ஒன்ஸ் நீங்கள் போர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ட்ரையானா கூட விக் செட் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். ஏன்னா நம்ம விக் வந்து லாஸ்ட்லேருந்து இருக்கணும். சென்டர்லேருந்து இருந்தால் கூட ஃபுல்லாக கேண்டில் வந்து பேர்ன் ஆகாது. ஸோ அதனால் கிளாஸ் ஜார் பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் நம்ம விக் வந்து செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது வந்து ட்ரை ஆகணும். நம்ம பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், சென்டரில் இருக்கணும். அண்டு போர் பண்ணுறப்போ கொஞ்சம் நீங்கள் மெல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்ல நீங்கள் நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் போர் பண்ணணும். நான் சொல்ல மாதிரி 50 to 70 செல்சியஸ். இதே மாதிரி உங்கள்கிட்ட தெர்மாமீட்ரு இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த போரிங் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி லேயர் க்ரியேட் பண்ணால் அது லேயர் மாதிரி வரும். உங்களுக்கு அந்த வேவ்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா, சாலிட் வேவ்ஸு. ஸோ அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக போர் பண்ணலாம். இதுவே நீங்கள் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகாது. நீங்கள் இந்த தெர்மாமீட்ரு இல்லைன்னா இந்த மாதிரி செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வேவ்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த வெசல்லே ஒரு வேவ்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகும். வருதுன்னா கரெக்டாக நீங்கள் போர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அக்வா ப்ளூ சொல்லுவாங்களா அந்த கலரும் செக் பண்ணுறேன். இப்போ நம்ம கரெக்டாக வந்து ப்ரீஹீட் பண்ணி நீங்கள் போர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கிராக்ஸுமே இருக்காது. லைக் வந்து கரெக்ட் ஈவனாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் கிராக்ஸ் இருக்கும். அதையுமே உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஸோ செகண்ட் லேயர் வந்து ப்ளூ கலர். நம்ம செகண்ட் லேயர் வந்து உடனே போர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து 15 மினிட்ஸ் ஆச்சும் ஆகணும். 15 மினிட்ஸ் வந்து கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் செகண்ட் லேயர் போர் பண்ணணும். உடனே போர் பண்ணிங்கன்னா ஜாரில் உள்ள ஒயிட்டும் ப்ளூவும் வந்து மிஸ் ஆகும். ஸோ அதுக்கும் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஒரு 13 கிராம்ஸ் இல்லை 10 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஜார் கேண்டில்ஸ் பொறுத்த வரையும் ஃபுல்லாக போர் பண்ணக்கூடாது. மேலே இருக்கணுங்கிறது கிடையாது. காயின்ச் கீழே வந்து அது வரைக்கும் நீங்கள் கேப் விட்டு போர் பண்ணாலே ஓகே தான். ஸோ போர் பண்ணி இப்போ நான் மெல்ட் பண்ணிவிட்டு லிக்விட் கலர் அப்படிங்கிறதுனால டேரெக்டாகவே ஆட் பண்ணுறேன். இதுவே பவுடர் ஃபார்ம்னா என்ன சொல்லியிருக்கேன், எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இதில் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் எடுத்துருக்கிற 13 கிராம்ஸ்க்கு எவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணணும், 5% என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எம்எல்ல ஆட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு போரிங் டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த போரிங் டெம்பரேச்சர் எனக்கு வந்து இப்போ மோல்டு, அதாவது பேபி மோல்டு இந்த மாதிரி பண்ணுறப்போ தான் நான் போரிங் டெம்பரேச்சர் செக் பண்ணுவேன். ஸோ குட்டியாக இருக்குன்னா எனக்கே ஒரு 2 மினிட்ஸ் வரையும் டைம் தேவைப்படும். அதுக்கப்புறம் நான் கரெக்டாக வந்து போர் பண்ணிவிடுவேன். எல்லாத்துக்குமே வந்து நம்ம பார்த்து பண்ணணும் கிடையாது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுட் தெர்மோமீட்டர் தேவைப்படாது. நான் ஏன் வந்து சொல்லிட்டு ஸ்டார்டிங் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது. கேண்டில் அந்த மிஸ்டேக்ஸ் தான் வரும். நீங்கள் போர் பண்ணுறப்போ கரெக்டான டைமில் நீங்கள் ஃபில் பண்ணலை அப்படின்னா மேலே வந்து கிராக் மாதிரி வரும். ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. ஓவர் ஹீட் ஆனால் பொரிஞ்ச மாதிரி இருக்கும். கேண்டில்லே ஒயிட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். சிங்க் ஹோல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா கரெக்டான டெம்பரேச்சரில் போர் பண்ணணும். இப்போ வந்து நான் அந்த ப்ளூ கலர் போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து விக் ஸ்டாண்ட் வச்சு சென்டர் ஹோலில் வந்து நான் செட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஜார் கேண்டில். ஜார் கேண்டில்ஸில் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த போர் பண்ணுற டெக்னிக்ஸு. ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்போ மோல்டுலலாம் வந்து மிஸ்டேக் பண்ணிங்கன்னா தெரியாது அவ்வளோக்கு. பட் ஜார் கேண்டிலில் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா கிளியராக தெரியும். நீங்கள் கரெக்டாக போர் பண்ணலன்னா ரொம்ப அழகாகவே தெரியும். அது எப்படி சொல்கிறது, கிராக்காக வந்துடும்.
வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போர் பண்ணுறது ஃபினிஷிங்காக இருக்கணும். அந்த லேயர் டு லேயர் அழகாக தெரியணும். கரெக்டாக 20 மினிட்ஸ் கழிச்சு, அதாவது 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு செகண்ட் லேயர் போடுங்க. இப்போ இதில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு லேயராக நார்மல் ஒயிட் கேண்டில் தான் நான் போர் பண்ணியிருக்கேன். 30 ml ஜாரில் வந்து ஒரு 28 ml வரைக்கும் நம்ம போர் பண்ணால் போதும். இல்லை ஒரு 25 ml வரைக்கும் நம்ம போர் பண்ணாலே போதும் தான். ஸோ அந்த மாதிரி கிராக்காக வராமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக ப்ரீ ஹீட் பண்ணி நீங்கள் போர் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு பபிள் கேண்டில் பண்ணுறப்போ நான் வந்து வேக்ஸ் மெஷர் பண்ணல. இது மினி பபிள் கேண்டிலும் 40 கிராம்ஸ் இருக்கும். இப்போ நான் காட்டினேன் இல்லையா, இது எல்லாமே வந்து டீமோல்ட் பண்ணுறப்ப டேமேஜ் ஆன பீசஸ். பர்பிள்ஸ் எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி டேமேஜ் ஆகும், எல்லாமே ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இது வந்து டீமோல்ட் பண்ணுறப்ப டேமேஜ் ஆகும். ஸோ அதை எல்லாமே தூக்கி போடணுங்கிறது கிடையாது. இது ஒரு சின்ன டிப் தான். அதையுமே அகைன் நம்ம மெல்ட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை கூல் பண்ணி நம்மளோட மோல்டில் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதனால் கேண்டில் பொறுத்த வரையும் வேஸ்ட் ஆக சான்ஸே கிடையாது. ஓகே, நீங்கள் இன்கேஸ் ஒரு கேண்டில் பண்ணி அதை டீமோல்ட் பண்ணுறீங்க, அதாவது டீமோல்ட் மீன்ஸ் என்னென்னா மோல்டில் ஊற்றிட்டு கரெக்டான டைம் நீங்கள் வந்து ஃப்ரீ பண்ணாமல் உடனே எடுக்கிறீங்கன்னா டக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குற ஷேப் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பிரேக் ஆன பீஸ் வந்து நம்ம அதை திரும்பியும் மோல்ட் பண்ணி நீங்கள் போர் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் வந்து நான் இப்போ இதில் போர் பண்ணுறேன்னா கண்டிப்பாக 3 to 4 hours நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாமல் உடனே ஒரு ஆர்வத்தில் நீங்கள் 1 hourலே 2 hourலே எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி குட்டி நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றணும். போர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதாவது குட்டி டெடி மோல்டு அண்ட் பலூன் மோல்டு, அதை டீமோல்ட் பண்ணுறப்ப ஜஸ்ட்டு உங்களுடைய சிலிக்கான் மோல்டை மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணணுமே, அதை வெளியிலேருந்து எடுக்கணுமே தவிர உங்களுடைய டெடியை வந்து இழுக்கக்கூடாது. வேக்ஸை எக்காரணத்து கொண்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. மோல்டை தான் வந்து ரிலீஸ் பண்ணணும். மோல்டை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு பாருங்கள். மோல்டை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்லோவாக வந்து எடுக்கணும். எடுத்தோடனே நீங்கள் டெடியை எடுக்கிறேன் பலூன் எடுக்கிறேன்னு கை வச்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் டீமோல்ட் பண்ணணும். இதுலேயுமே ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணி நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு கலர் பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் கலர் நம்ம ஆட் பண்ணணும், நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஏதாச்சும் டேமேஜ் ஆனாலும் நம்ம திரும்பியுமே அதை மெல்ட் பண்ணி, ஓகே, டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி நம்ம வந்து போர் பண்ணிக்கலாம். லைக் நான் இப்போ பபிள் கேண்டில் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த பர்பிள் பீஸ்லாம் நான் குயிக்காக அர்ஜென்ட் ஆர்டர்ஸில் எடுத்தப்போ எனக்கு கொஞ்சம் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா திரும்பிக்கும் நான் அதை வந்து மோல்ட் பண்ணுறேன். இப்போது பலூன் கேண்டிலில் மட்டும் அந்த டூத் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். குட்டி ஹார்ட்டு, பிங்க் ஹார்ட்டு அண்ட் ரெட் ஹார்ட் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி ஹார்ட் எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட்டு பர்த்டே தீம்க்கு வந்து இந்த கேண்டில்ஸ் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த கேண்டில்ஸ் எல்லாமே ரேட் அதிகம், பிகாஸ் இதோடைய மோல்டோடைய ரேட் அதிகம். இப்போ டெடி மோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 500, 550, 600 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும். பலூன் மோல்டுமே அவ்வளோ ரேஞ்சில் தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ வந்து நான் பேஸ் வந்து பாலிகார்பனேட் பேஸ் வந்து ஹார்ட் ஷேப் அண்ட் ரவுண்ட் ஷேப்பும், டின் பேஸ் அலுமினியம் டின் பேஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பும் எடுத்திருக்கேன். டெடி கேண்டில்ஸ் வந்து நம்ம சிங்கிள் பீஸே வந்து 40 to 45, 50 கூட நம்ம சேல் பண்ணலாம். ஓகே, ஆனால் வந்துட்டு பேஸ் வந்து அலுமினியம் டின் கொடுக்காம பாலிகார்பனேட் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து லுக் வைஸ் செம்ம சூப்பராக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து அந்த லெவலுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், ப்ரைஸிங்கும் வந்து அதிகமாக சேல் பண்ணோம். ஸோ அலுமினியம் டின்ங்கிறது ஜஸ்ட்டு 2 to 3 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். பல்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட ரெடியூஸ் ஆகும். சைஸ் வைஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஆனால் பாலிகார்பனேட் சிங்கிள் பீஸ் வந்து 5 rupees, 6 rupees அப்படி சேல் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த பேபி ஃபீட்டோடைய மோல்டு எல்லாமே நான் டீமோல்ட் பண்ணுறேன். 3 பேஸஸ் எடுத்திருக்கோம். ஜஸ்ட் இதில் நம்ம போர் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் ஆகணும், டாப்பில் ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம வேக்ஸ் சாஷே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான், பட் ஆனால் இதுக்கு எசென்ஷியல் ஆயில் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எவ்வளோ ஆட் பண்ணணும்னா 10 to
20% வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் எடுத்துருக்கிற வேக்ஸோட எசென்ஷியல் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணணும். நார்மலாக நம்ம கேண்டிலுக்கு வந்து 5 to 7% எடுத்துருக்கிற வேக்ஸோட கால்குலேட் பண்ணி போடுவோம். பட் இந்த வேக்ஸ் சாஷே மட்டும் 10 to 20% வரைக்குமே நீங்கள் ஆட் பண்ணலாம். இது வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் அண்டு பாத்ரூம் ஃப்ரெஷ்னர், அதுக்கப்புறம் உங்களோட காமன் லிவிங் ஏரியா எதில் வேணாலும் நம்ம வந்து ஹேங் பண்ணி வைக்கலாம். அண்டு நம்மளோட க்ரியேட்டிவ் டிசைன்ஸ் வந்து இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் இதில் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆர் எசென்ஷியல் ஆயிலை நம்ம வந்து கரெக்டாக ஆட் பண்ணணும். ஓகே, வேறு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதே மாதிரி இதில் விக் செட் பண்ண மாட்டோம். பிகாஸ் இதை வந்து நம்ம ஹேங் தான் பண்ணி வைக்க போகிறோம். வேக்ஸில் வந்து உள்ள ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நம்ம எந்த இடத்துல வந்து ஹேங் பண்ணியிருக்கோமோ ஃபுல்லாக வந்து நமக்கு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் பர்பஸ், அதாவது ரூம் ஃப்ரெஷ்னராக இது ஒர்க் அவுட் ஆகும். டாப்பில் வந்து ஃப்ளோரல் டிசைன் எது வேணாலும் நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். லைக் ரோஸ் பெட்டல்ஸ்லேருந்து லாவெண்டர் ட்ரை பட்ஸ் இது எல்லாமே சேல் பண்ணுவாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து பட்டை சோம்பு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் பர்பஸ்க்கு. அண்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததுனால நம்ம வந்து டாப்பில் அந்த ஒயிட் கலர் ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம வந்து குட்டி மோல்டில் போட்டது எல்லாமே ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது பேஸ்ட் ஆகிக்கும். ஓகே, பேஸ்ட் பண்ணுறது நீங்கள் எப்பொழுதுமே சரி என்ன டிசைன் பண்ண போகிறீங்களோ அந்த டிசைனை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கேண்டியில் போர் பண்ணுங்கள். கேண்டியில் ஒன்ஸ் நீங்கள் போர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஹீட் கன் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹீட் கன் வச்சு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஹீட் கன் இருக்காது. ஓகே, யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து ஒரு 750லேருந்து 1500 வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மோல்டில் வந்து போட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேண்டிலில் போர் பண்ணி டாப்பில் ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹீட் கன் வந்து தேவைப்படாது. ஹீட் கன் பட் ஆனால் ஹீட் கன் வாங்கிக்கோங்க. நான் இப்போதைக்கு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். ஹீட் கன் இம்பார்ட்டன்ட். பட் இப்போது நீங்கள் பிகினராக இருக்கிறப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த இது தேவைப்படாது. ஏன்னா ஒன்ஸ் ட்ரை ஆகிடுச்சுன்னா திரும்பி அதை ஹீட் பண்ணுறதுக்கு ஹீட் கன் நமக்கு தேவை. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் கன் வந்து தேவைப்படாது. ஸோ இப்போ நம்ம டெடி கேண்டில் பண்ணிட்டோம், ப்ளஸ் பேபி ஃபீட் பேபி ஷவர் கேண்டில் பண்ணிட்டோம். நம்ம வந்து இப்போ டிமோல்ட் பண்ண போகிறோம். லைக் டெய்ஸி கேண்டில் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு மோல்டை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாமே மோல்டை லூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்லோவாக மோல்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறேன். இதுதான் டெக்னிக்கு. டெய்ஸியை அப்படியே வெளியிலேருந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. நிறைய இது வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இல்லை அப்படியே உடஞ்சி போயிடும். திரும்பி நான் அதை மெல்ட் பண்ணி போடுவேன். அதே மாதிரி குயிக்காக எடுத்துருவேன். குயிக்காக எடுத்தாலுமே உடையும். பாதி ட்ரை ஆகி பாதி ட்ரை ஆகாமல் அப்படியே ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் எப்பொழுதுமே சரி அதுக்கான டைம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். அந்த க்யூரியாசிட்டி உங்களுக்கு இருக்கும், எப்படா எடுத்து வெளியில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே ஒரு ஜாலியில் வந்து நான் எடுத்துருவேன். டைம் வந்து கொடுக்காம அதில் நிறையா மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஜார் கேண்டிலில் பார்த்தோம், டாப்பில் வந்து டெய்ஸி வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். டபுள் லேயர் கேண்டில் இருக்கு இல்லையா, ஒயிட் அண்ட் ப்ளூ, இது கொஞ்சம் நமக்கு ட்ரை ஆகிடுச்சு. பட் ஆனால் ஃபுல்லாக க்யூர் ஆகுறதுக்கு 1 day ஆகும். ஜார் கேண்டில் பொறுத்தவரையும் டைம் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ டாப்பில் நான் ரொம்ப ட்ரை ஆனதுனால நான் என்ன பண்ணேன், லைட்டாக வந்து ஹீட் கன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மெல்ட் ஆகிருக்கும். அந்த இடத்துல வந்து லைட்டாக நம்மளுக்கு தேவையான டிசைனை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதிலே பேபி ஃபீட் வைக்கலாம், குட்டி ஹார்ட் இருக்கிற மாதிரி வைக்கலாம், டெய்ஸி வைக்கலாம், நிறைய ஃப்ளவர் ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம கேண்டில் பண்ணுறதுக்கான மெத்தட் சொல்லியிருக்கேன், போரிங் மெத்தட் சொல்லியிருக்கேன், மிக்சிங் மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அண்ட் ஸ்டிக்கரிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. கேன்வா ஆப்பில் நீங்கள் ஸ்டிக்கரிங் வந்து மெஷர் பண்ணி எடிட் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கரிங் கொடுக்குறப்போ உங்களுக்கு இன்னும் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். பிராண்ட் வைஸ் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேபி மோல்டு. இது நைட் டைம் நான் வந்து டிமோல்ட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு அர்ஜென்ட் ஆர்டர் இருந்ததுனால இப்போ நான் டிமோல்ட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேபி மோல்டு பொறுத்தவரையும் ஃபுல்லாக 4 சைடுமே வந்து ரிலீஸ் பண்ணுங்கள், லூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு பேபியை வெளியிலேருந்து எடுக்காமல் ஜஸ்ட் அதை இப்படி போட்டு அதுக்கப்புறம் மோல்டை ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேபி கரெக்டாக வந்துடும்.
ஓகே. நீங்க பேபிய மட்டும் எடுக்கிறப்போ, சில டைம்ஸ்ல வந்து கேப் மட்டும் டேமேஜ் ஆயிடும். இல்ல அவங்களோட பாட்டம் இருக்கு இல்லையா? அது வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ, அதனால தான் சொல்றேன், எப்பொழுதுமே மோல்ட வந்து லூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பேபி எடுக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். நான் ஸ்டார்ட்டிங்ல லேர்ன் பண்ணப்போ ஃபேஸ் பண்ண மிஸ்டேக்ஸை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ, அதே மாதிரி மோல்டை வந்து ஹீட் கன் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் மோல்டு வந்து சிலிக்கான் மோல்டில் வந்து ஹீட் கன் யூஸ் பண்ணாதீங்க, வீணாக போயிடும். ஸோ, க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் ஹீட் கன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஜாரும் அப்படி தான், டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹீட் கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாமே ஈஸியாக உங்களால் வந்து எடுத்துட முடியும். அண்ட் பபிள் கேண்டிலுக்கு டைம் கண்டிப்பாக 4 ஹார்ஸ் வேணும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பேபி கேண்டிலோட பபிள் கேண்டில் ரிலீஸ் பண்ணுறது வெரி வெரி டஃப். பார்த்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு மோல்டை மட்டும் ரிலீஸ் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ, இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கேண்டில் எப்பொழுதும் வெளியில் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா மிஸ்டேக்ஸ் ஆகிடும். மோல்டை மட்டும் ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும். ஓகே. இப்போ நம்ம கொஞ்சம் டீமோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து விக் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டினியூ பார்ட் பார்க்கலாம்.